வணக்கம். இன்றைக்கி என் கூட வேலை பார்த்தவங்க 2 பேர் வந்து வேலைக்கு லேட்டாக வந்தாங்க. மதியம் தான் வந்தாங்க, 1 மணிக்கு தான் வந்தாங்க. என்னங்க எங்கே போனீங்க லேட்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை சார், முக்கியமாக ஆடி அமாவாசை. இன்றைக்கி வந்து அப்பா அம்மா இறந்துட்டாங்கள்ல, அவங்களுக்கு வந்து திதி கொடுத்துட்டு வந்தோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையும், நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே தன் தாய் தந்தையை வந்து அனாதை ஆசிரமம், அதாவது முதியோர் இல்லத்தில் தான் சேர்த்து விட்டு அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வசதியானவங்க தான். தன் தாய் தந்தையை வந்து பராமரிக்க முடியாமல், அவங்களுக்கு சரியான சாப்பாடு போட முடியாமல் அவங்க வந்து தள்ளி தான் வச்சுருந்தாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களால நம்மளுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற சுயநலத்தை வளர்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அமாவாசைக்கு நல்ல நாள், அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் வந்து கடவுள் வழி சொல்லுவார்ன்றது தெரியலை. தன் தாய் தந்தை இருக்கும் பொழுது உணவளிக்க முடியாமல், அவர்களை பராமரிக்க இயலாமல் அனாதையாக்கப்பட்டு இறந்த பின்ன அவங்களுக்கு வந்து நல்லது செய்கிறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், திதி கொடுக்குறோன்னு சொன்னோம்னா கடவுள் ஒத்துக்கிறாரா என்னான்னு தெரியாது. மனிதர்களாகிய நாம் ஒத்துக்கொள்வது ரொம்ப கஷ்டம். தந்தனக்கலையே தான்.